Hi guys, welcome to Besant Technologies, Velachery database placement success story. Today placement success story நம்ம பார்க்க போகிறது சிஸ்டர் ரோசி. அவங்க எங்களோட டைப் கம்பெனியில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆஃபர் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட அவங்க இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரோசி. ஸோ ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள். ஸோ உங்கள் நேட்டிவ் என்ன, எந்த காலேஜ், இந்த இயர் பாஸ்ட் அவுட், என்ன டிபார்ட்மெண்ட்? நான் ரோசி திண்டிவனத்துலேருந்து வந்து படிக்கிறேன். குயின் மேரிஸ் காலேஜில் பிசிஏ படித்தேன். 2025 பாஸ்ட். ஸோ பெசன்ட் எப்படி தெரியும் உங்களுக்கு? ஃப்ரெண்டு இங்கே படிச்சிருக்காங்க, அவங்க ரெஃபர் ஃப்ரெண்டு பண்ணாங்க. மூலமாக உங்களுக்கு தெரியும். இது எத்தனாவது இன்டர்வியூ உங்களுக்கு பண்ணி அட்டன் ஃபஸ்ட் இன்டர்வியூ ஆஃபர் வாங்கிட்டேன். ஃபைன். ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்துச்சு உங்களுக்கு இன்டர்வியூவில்? பிஹெச்பி டெவலப்பருக்கு தான் போயிருந்தேன். ஸோ பிஹெச்பிலேருந்து கொஷின் வந்துச்சு, MySQLலேருந்து கேட்டிருந்தாங்க. எந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்டாங்க? பிஹெச்பிலேருந்து பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு கேட்டாங்க, ஃபைல்ஸ் எப்படி அப்லோட் பண்ணுறது, பேக்எண்ட் எப்படி கனெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஜாவாஸ்கிரிப்டும் பிஹெச்பி எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னு அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நிறைய டிஃப்ரென்ஸ், இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. எஸ்கியூஎல்ல வந்து எப்படி இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறது, ஃபுல்லாக டேட்டாபேஸ் சம்மந்தமாக கேட்டிருந்தாங்க. டேட்டாபேஸ் சம்மந்தமாக கேட்டிருந்தாங்க. அதான் இந்த டேட்டாபேஸில் என்ன கேட்டிருந்தாங்க, சம்மந்தங்களா அது என்ன கேட்டாங்க? எந்த மாதிரி டைப்லாம் ஸ்டோர் பண்ண முடியும், ஒரு ஃபைல் எப்படி ஸ்டோர் பண்ணுறது, என்ன பில்டின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுவீங்க, வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கா, இந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. எஸ்கியூஎல்ல வந்து சில அந்த கொரீஸ்லாம் கொஞ்சம் கேட்டாங்க. அப்டேட் பண்ணுற கொரி, டெலீட் பண்ணுற கொரி, அந்த மாதிரி கேட்டாங்க. நல் வேல்யூஸ் எப்படி ஸ்டோர் ஆகும், அந்த மாதிரி கொஷின்ஸ், நல் வேல்யூ பற்றி 4-5 கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்க. நான் வந்து காலேஜ் ப்ராஜெக்ட் வந்து ட்ரெயின் டிக்கெட் ரிசர்வேஷன் சிஸ்டம் விஷுவலி சேலஞ்சு பீப்புளுக்கு பண்ணியிருந்தேன். அதுலேயுமே பேக்எண்ட் வந்து எஸ்கியூஎல் அண்ட் பிஹெச்பி யூஸ் பண்ணி தான் பண்ணியிருந்தேன். அண்ட் இன்னொன்று வந்து ஆர்ட் அண்ட் சோல்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து கிஃப்ட் ஆர்டர் பண்ணுற ஒரு வெப்சைட். அதுலேயும் பேக்எண்ட் அதை பற்றி கொஸ்டின் இருந்துச்சா? அஃப்கோர்ஸ் ரெஸ்யூமே பார்த்த உடனே ப்ராஜெக்ட்ல இருந்து தான் கொஷின் வந்து வரும். அதனால அந்த 2 ப்ராஜெக்ட் பற்றி மட்டுமே அவங்க கொஷின் கேட்டாங்க. ஸோ ஏன்னா காலேஜ் பசங்களுக்கு தெரியணும். ஏன்னா இப்போ நிறைய வந்து ஜஸ்ட்டு தியரிட்டிக்கலாக தெரிஞ்சேன். தியரிட்டிக்கல் ஒரு பக்கம், டெக்னிக்கலி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணது தான். ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு கேப்பபிளாக இருக்கீங்க அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இங்கே உங்களுக்கு ஹச்ஆர் டீம்ல வந்து சப்போர்ட் பண்ணது யார், எந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்துச்சு? இங்கே வந்து எனக்கு டியூட்டர் சொல்லி கொடுத்த ட்ரெயினர்லேருந்து எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. கபில் அண்ணா, அகிலன் அண்ணா, அப்புறம் கிருஷ்ணா சார், இவங்க எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஜெயமுருகன் சார் வந்து இந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு ட்ரெயின் பண்ணது வந்து திவ்யா மேம்னு ஒருத்தவங்க, அவங்களும் நல்லா ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க. டவுட்லாம் கேட்டாலும் எல்லாமே சொல்லுவாங்க. ஓகே. ஸோ எப்போ ஜாயினிங் டேட் சொல்லியிருக்காங்க? மண்டே. ஓகே. ஆல் தி பெஸ்ட், சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். உள்ளே போனதுக்கப்புறம் அது ஸ்ட்ரகிள்னாலும் வாங்க. ஓகே, தேங்க்யூ.